தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில நாம மொழி வரலாறு குறித்த சில முக்கியமான தகவல்களை வினாவிடை வடிவில் பார்க்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா, மூட நம்பிக்கைகளும் பழக்க வழக்கங்களும் குறைந்தவர்கள் தமிழ் மக்கள் என்பது யாருடைய கருத்து? மூட நம்பிக்கைகளும் பழக்க வழக்கங்களும் குறைந்தவர்கள் என்பது, பழக்க வழக்கம் அப்படின்னா தீய பழக்க வழக்கங்கள் அது மாதிரி உள்ளது. அது யாருடைய கருத்தா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் கால்டுவெல் அவர்களினுடைய கருத்தாக இருக்கிறது. தமிழோடு நெருங்கிய தொடர்பு கொண்டு தமிழுக்கு அடுத்த நிலையில் வைத்து கூறப்படும் மொழி மலையாள மொழி. 1000 ஆண்டுகளுக்கு முன் இப்பகுதி தமிழ் பேசப்பட்ட பகுதியாக இருந்தது என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய இலக்கியங்கள் எது? அதாவது எப்பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலையாள பகுதி. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ் பேசப்பட்ட பகுதியாக மலையாளம் இருந்தது, கேரளா இருந்தது என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய இலக்கியங்கள் பதிற்றுப்பத்தும் சிலப்பதிகாரமும் தான். முன்காலத்திலிருந்தே இந்நாட்டை குறிக்க கேரளம் என்ற சொல்லை பயன்படுத்தினர் என்பதற்கான ஆதாரம் எங்க இருக்கு? அப்போல இருந்தே கேரளம்ங்கிற ஒரு சொல்லு இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ இது எங்கேருந்து கிடைச்சது இந்த சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அசோகரினுடைய கல்வெட்டுல ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட அந்த அசோகரினுடைய கல்வெட்டுல கேரளம் அப்படிங்கக்கூடிய வார்த்தை எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரள புத்திரா அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கான். கேரள புத்திரா அப்படின்னு கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அசோகரினுடைய கல்வெட்டு. இதே இந்த 3ஆம் நூற்றாண்டு தான் பார்த்தீங்கன்னா, இந்த கீழ வலையில் உள்ள வெங்கோபராவ் கல்வெட்டு அப்படின்னு நம்ம படிப்போம் சக்திவேல் புக்கில். அதை ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, இந்த மலையாள நாட்டு மன்னனை தாலமி அப்படிங்கிறவர் இருக்கார் இல்லையா, அவர் எப்படி குறிப்பிடுறாரு அப்படின்னா கெரபத்ரோஸ் அப்படின்னு குறிப்பிடுறாரு. தாலமி எப்படி குறிப்பிடுறாரு? கெரபத்ரோஸ்ன்னு குறிப்பிடுறாரு. பிலினி கேரள மன்னனை எப்படி குறிப்பிடுறாரு அப்படின்னா செல்லபத்ரோஸ் அப்படிங்கிறாரு. பிலினி செல்லபத்ரோஸ் அப்படிங்கிறாரு. தாலமி கெரபத்ரோஸ் அப்படின்னு சொல்றாரு. திராவிட மொழிகளின் வினை முற்றுகளில் உள்ள பால் காட்டும் விகுதிகளை நீக்கியுள்ள மொழி எது அப்படின்னா மலையாள மொழி. திராவிட மொழிகளோட வினை முற்றுக்கள்ல பால் காட்டும் விகுதிகள் இருக்கு. அந்த பால் காட்டும் விகுதிகளை நீக்கியுள்ள மொழி எதுன்னா மலையாள மொழி. தமிழ்ல பார்த்தீங்கன்னா, ஐகார ஈற்றில் முடியும் சொற்கள் மலையாளத்தில் எவ்வாறு அமைகின்றன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அகர ஈற்றை பெறுகின்றன. தமிழ்ல ஐகார ஈற்றில் முடியக்கூடிய சொற்கள் மலையாளத்துல அகர ஈற்றை பெறுகின்றன. எடுத்துக்காட்டா மலை ஐகாரம் முடிஞ்சதுன்னா மலையாளத்துல மலை அப்படின்னு அகர ஈற்றை தான் பெறுகிறது அந்த வார்த்தைகள். தமிழில் வல்லொலியும் மெல்லொலியும் இணைந்து வரும் இணைவுகள் மலையாளத்தில் எவ்வாறு அமைகின்றன? தமிழில் வல்லொலியும் மெல்லொலியும் இணைந்து வரும் இணைவுகள் மலையாளத்தில் எவ்வாறு அமைகின்றன அப்படின்னா இரு மூக்கொலிகளின் இணைவுகளாக ஓரினமாதல் பெறுகின்றன. வல்லொலியும் மெல்லொலியும் இணைந்து வரக்கூடிய இணைவு தமிழ்ல, அது மலையாளத்துல எப்படி அமையுது பார்த்தீங்கன்னா 2 மூக்கொலிகளோட இணைவுகளாக இடம்பெறுகிறது. மலையாள மொழிக்கு இலக்கண நூலும் அகராதியும் அமைத்தவர். இதை பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போட வேண்டிய கொஸ்டின் இது, சொல்லியிருந்தவங்களுக்கு. ஆனால் ஒரே ஒருத்தவங்க தான் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. மலையாள மொழிக்கு இலக்கண நூலும் அகராதியும் அமைத்தவர் டாக்டர் குண்டர்ட். ஓகேவா? மலையாள மொழிக்கு குண்டர்ட். மலை குண்டா தானே இருக்கும். ஓகேவா? மலையாள மொழிக்கு இலக்கண நூலும் அகராதியும் குண்டர்ட். தமிழிலிருந்து மலையாளம் தோன்றியது என்ற கருத்தை ஏற்காமல், தமிழிலிருந்து மலையாளம் தோன்றினதுன்னு காலமாக கால்டுவெல் அவங்கெல்லாம் சொல்லக்கூடிய அந்த கருத்தை ஏற்காமல், அது கொடுந்தமிழின் ஒரு கிளை மலையாளம் அப்படிங்கிறது, மற்றொரு கிளை தமிழ். ஒரு மரம் இருக்குன்னா ஒரு கிளை மலையாளம், இன்னொரு கிளை தமிழ். அதாவது கொடுந்தமிழோட கிளைகள் தான் இது ரெண்டுமே அப்படின்னு சொல்றாரு இந்த குண்டர்ட். கேரள பாணினியம் அப்படிங்கக்கூடிய நூலை எழுதியவர் யார் அப்படின்னா A.R. ராஜவர்மா. அவர் தான் எழுதுறாரு. அடுத்ததா, தமிழ் மொழி மலையாளத்திலிருந்து தோன்றியது என்ற கொள்கையை முன்வைத்தவர் யார் அப்படின்னா ஆத்தூர் கிருஷ்ண பிஷரலு. தமிழ் மொழி மலையாளத்திலிருந்து தோன்றினது அப்படிங்கிறாரு ஆத்தூர் கிருஷ்ண பிஷரலு. இந்த ஆத்தூர் கிருஷ்ண பிஷரலு அவர்களினுடைய கருத்தை வழிமொழிந்தவர் யார் அப்படின்னா K.M. ஜார்ஜ். அவர் என்ன சொல்றாரு, தமிழ் மொழியே மலையாளத்திலிருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆத்தூர் கிருஷ்ண பிஷரலுவும் K.M. ஜார்ஜும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா, பண்டைய மலையாள இலக்கியங்கள் வடமொழியை விட தமிழையே அதிகம் பின்பற்றியுள்ளன அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் குண்டட்டும் KM ஜார்ஜும். பண்டைய மலையாள இலக்கியங்கள்லாம் வடமொழியை விட தமிழை தான் அதிகமாக பின்பற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க குண்டட்டும் ஜார்ஜ். தமிழின் மிக நெருங்கிய கிளைமொழி மலையாளம் என்று கொள்வது பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறது யாரோட கருத்து அப்படின்னா கால்டுவெல். தமிழோட ரொம்ப நெருங்கின மொழி மலையாளம் அப்படின்னு சொல்றது ரொம்ப பொருத்தமா இருக்கும், ஆப்டா இருக்கும் அப்படின்னு சொல்றது கால்டுவெல். கருநாடகம் மற்றும் கானரிஸ் என்று அழைக்கப்படக்கூடிய மொழி எது அப்படின்னா கன்னட மொழி. கானரிஸ் அப்படின்னும் அது அழைக்கப்படுது. நீலகிரி மலைப்பகுதியில் வாழக்கூடிய படகர்கள் பேசக்கூடிய மொழி எந்த மொழியோடு தொடர்புடையதாக ஒப்பியல் அறிஞர்கள் கருதுகின்றனர்? நீலகிரி மலைப்பகுதியில் வாழக்கூடிய படகர்கள் பேசக்கூடிய மொழி எந்த மொழியோட தொடர்புடையதாக இருக்கு அப்படின்னா கன்னட மொழியோடு தொடர்புடையதாக இருக்கு. கன்னடம் அப்படிங்கக்கூடிய மொழிப்பெயரை திராவிட சொல்லாகவே கருதுபவர் யார்? இதுக்கான விடை என்ன பண்ணுங்க, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கன்னடம் என்ற மொழிப்பெயரை திராவிட சொல்லாகவே கருதுபவர் யார்? கன்னட மொழியில் ஆய்வுகளை நடத்தியவர் யார்? கன்னட மொழியில் ஆய்வுகளை நடத்தியவர் பேராசிரியர் AS ஆச்சாரியா. கன்னட ஒலியன்கள் பற்றி அறிந்தவர் யார்? கன்னட ஒலியன்கள் பற்றி ஆராய்ந்தவர் H பிலகிரி அவர்கள். HS பிலகிரி. அடுத்ததா, தேவாங்க கன்னடம் பேசப்படும் தமிழ்நாட்டு பகுதிகள் யாவை? சின்னாளப்பட்டி, அருப்புக்கோட்டை. தேவாங்க கன்னடம் பேசப்படும் தமிழ்நாட்டு பகுதிகள் சின்னாளப்பட்டி, அருப்புக்கோட்டை. தமிழ் இலக்கியங்களில் இடம்பெற்று அழிந்து போன வெண்திங்கள் என்ற சொல்லுக்கு தேவாங்க கன்னடத்தில் வழங்கப்படும் சொல் எது? தமிழ் இலக்கியத்தில் இடம்பெற்று அழிந்து போன வெண்திங்கள் என்பதற்கு பெளித்திங்களு என்பது இன்றும் கூட பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கவுடா கன்னடத்தில் உயிரொலிகள் மற்றும் மெய்யொலிகளை ஆராய்ந்து கூறியவர் யார்? டாக்டர் K குஷலப்பா. கவுடா கன்னடத்தின் உயிரொலிகள் மற்றும் மெய்யொலிகளை கூறியவர் டாக்டர் K குஷலப்பா கவுடா. அதனுடைய எண்ணிக்கை பார்த்தோம்னா உயிரொலிகள் 14, குறில் 9, நெடில் 5, மெய்யொலிகள் 22. கன்னட மொழியினுடைய 4 வட்டார வழக்குகளை ஒப்பிட்டு ஆராய்ந்தவர் பேராசிரியர் உபாத்தியாயர். 1968 வட்டார வழக்குகளை ஒப்பிட்டு ஆராய்ந்தவர் உபாத்தியாயர். கன்னட மொழியின் பேச்சு வடிவத்தை ஆராய்ந்தவர் பேராசிரியர் வில்லியம் பிரைட். பேச்சு வடிவம் பிரைட். படகா மொழி குறித்து விரிவாக ஆராய்ந்தியவர் டாக்டர் S அகத்தியலிங்கம். படகா மொழி குறித்து ஆராய்ந்தவர் பேராசிரியர் டாக்டர் S அகத்தியலிங்கம். வரி வடிவமும் இலக்கிய வளமும் இல்லாத மொழியாக இருந்த போதிலும் திருந்திய திராவிட மொழியாக கால்டுவெல் ஏற்றுக்கொண்ட மொழி துளு. கன்னட மொழியில் வரி வடிவில் நூல்களை அச்சிட்டவர் பேசில் மிஷனைச் சேர்ந்த பாதிரிமார்கள். வரி வடிவில் நூல்களை அச்சிட்டவர் பேசில் மிஷனைச் சேர்ந்த பாதிரிமார்கள். துளுமொழி பேசப்படும் பகுதி எந்த 2 ஆறுகளுக்கு இடைப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது? சந்திரகிரி மற்றும் கல்யாணபுரி ஆறு. துளுமொழி பேசப்படும் பகுதி எந்த 2 ஆறுகளுக்கு இடைப்பட்ட பகுதியாக குறிப்பிடப்படுகிறது? சந்திரகிரி ஆறு மற்றும் கல்யாணபுரி ஆறு. துளுமொழிக்கு இலக்கணம் எழுதியவர் யார்? பேராசிரியர் J பிரிகல். துளுமொழிக்கு இலக்கணம் எழுதியவர் பிரிகல். மான்னர் வெளியிட்ட துளு ஆங்கில மற்றும் ஆங்கில துளு அகராதிகளினுடைய ஆண்டுகள், வெளியிடப்பட்ட ஆண்டு. துளு ஆங்கில அகராதி 1886, ஆங்கில துளு அகராதி 1888. துளு ஆங்கிலம் 1886, அது 1888 ஆங்கிலம் துளு. கொடகு மொழியின் உயிரொலிகளை மிக விரிவாக ஆராய்ந்தவர் பேராசிரியர் எமனோ. கொடகு மொழியோட உயிரொலிகளை பற்றி பேராசிரியர் எமனோ விரிவாக ஆராய்கிறார். பழங்குடி மக்களான தோடர்கள் பேசும் தோடா மொழி குறித்து ஆராய்ந்தவர் பெர்னட் ஸ்மித். பெர்னட் ஸ்மித் தான் தோடாமொழி குறித்து ஆராய்ந்தவர். பெர்னட் ஸ்மித் தோடாமொழி குறித்து ஆராய்ந்த ஆண்டு 1837. தோடாமொழி பேசக்கூடிய மக்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதற்கு கால்டுவெல் கூறக்கூடிய காரணம், அவங்க போதைப் பொருள்களை சாப்பிட்றதுனாலையும் பெண் குழந்தைகளை பிறந்தவுடன் கொன்றுவிடக்கூடிய பழக்கம் உடையவர்கள், அதனால தான் குறைவான எண்ணிக்கை இருக்காங்க அப்படின்னு சொல்லி கால்டுவெல் சொல்றாரு. த தோடாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலை எழுதியவர் WHR ரிவர்ஸ். அவங்க தான்
இந்த தோடாஸ் அப்படிங்கக்கூடிய நூலை எழுதுறாங்க. அடுத்ததா இந்த தோடாஸ் அப்படிங்கக்கூடிய நூல் எத்தனை பக்கங்களை கொண்டது, எந்த ஆண்டில் வெளியிடப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 770 பக்கங்களையும் 1906ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டதாக இருக்கிறது. இந்த தோடாஸ் எழுதினவர் WHR ரிவர்ஸ். எத்தனை பக்கம்னா 770 பக்கம். எந்த ஆண்டு வெளியிடப்பட்டதுன்னா 1906ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும். நன்றி, வணக்கம்.